இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பொதுவாக ஒரு லோன் எடுக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம வங்கியில லோன் எடுக்கிறோம், அப்புறம் எதுக்காக ஏஜென்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வராங்க? இந்த காரணம் உங்களுக்கு தெரியுமா? நம்மள நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா நம்ம வங்கி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் முறையில நம்ம வங்கிக்கிட்ட லோன் அப்படின்றது வாங்குறோம். ஒரு சூழ்நிலையில நம்மளால அந்த பேமெண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியாம போகுது. அப்போ வங்கி தானே நம்ம வீட்டுக்கு வரணும், அப்புறம் ஏன் ஏஜென்சி எல்லாம் அனுப்புறாங்க அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த ஒரு வீடியோ. இதுக்கு என்னால டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட தாராளமா கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம சேனல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதனால நான் கொஞ்சம் ஓப்பனாகவே இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத பேசுறேன். சரி, ஓகே. இதெல்லாம் வந்துட்டு நான் முக்கியமான ஒரு நிறைய இடங்கள் ஆர்என்டி பண்ணி பார்த்துட்டு என்னுடைய அனுபவம் அப்படின்றதெல்லாம் வச்சுதான் சொல்றேன். சரி, ஓகே. முதல் விஷயம் இங்க, ஸோ வங்கி அப்படின்றது வந்துட்டு ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய விஷயம். வங்கியில் என்ன பண்றோம்? நம்ம டெபாசிட் தான் பண்றோம். அடுத்தது லோன் அப்படின்றது வாங்குறோம். ஸோ இது ரெண்டு வேலைக்கும் தான் வங்கி அப்படின்றது ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த வேலைகளை பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கே அவங்களுக்கு நிறைய வேலைகள் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணுறதுன்னு ஒரு டீமை போட்டு அந்த டீமை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல மேபி சிரமம் இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வராங்க. அதாவது வந்துட்டு இதுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்கன்னா, இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்றதுக்கு டிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி அப்படின்றதா இதனுடைய பொருள். சரி, அடுத்தது என்பிஏ அப்படின்றதுக்குள்ள மூவ் ஆயிடுங்க. ஒரு அக்கௌண்ட் வந்து என்பிஏ மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்துட்டு வங்கிகள் சில இடங்கள்ல பதில் சொல்லணும். அதாவது ஆர்பிஐக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பதில் சொல்லும் பொழுது இதுல என்பிஏ போச்சுன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட் 90 நாளுக்கு மேல போச்சுன்னா இது வந்துட்டு சில நஷ்டங்கள் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்படும். அதனால இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து சீக்கிரமா அதை வசூல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி மேபி சொல்லலாம். அதுக்கான வந்துட்டு காரணங்களும் இருக்கு. ஸோ இதுல முக்கியமா செலவை குறைக்கிறதுக்காகவும், அதாவது கமிஷன் முறையில இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த முறையில இந்த ஒர்க் அப்படின்றது நடக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்து இதுக்கு நிறைய பேரை வேலைக்கு எடுத்து இதெல்லாம் பண்றதுக்கு வேலை. ஸோ ஒரு ஏஜென்சிக்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்டா ஜஸ்ட் டீட்டெயிலாம் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. இந்த மாதிரி லோன் எடுத்திருக்காங்க, இவங்கள்ட்ட வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க இதுக்குன்னு தனியாக எஃபெக்ட் போடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு நெறிமுறைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி லோன் வசூல் வைக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நெறிமுறைகள் இருக்கு. அதாவது அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு விதிமுறைகள் அப்படின்றது இருக்குது. என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒரு லோன் வசூலிக்கிறது அப்படின்றது சரியான முறைப்படி யாரையும் அவமானப்படுத்தாம, ஏன்னா இது வந்துட்டு ஒருவேளை டிஃபால்ட் ஆயிட்டா அவங்க யாரும் கிரிமினல் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சிவில் அப்படின்றதுக்குள்ள வருவாங்க. இது கிரிமினல் கேஸ் கிடையாது. அதனால நீங்க ஒரு சிவில் கேஸ் மாதிரி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த கேஸ் ஹேண்டில் பண்றது அப்படின்றது இங்க வரக்கூடிய கலெக்ஷன் அப்படின்றது கிடையாது. அவங்க ஜென்ரலாகவே இந்த கலெக்ஷன் டீமுக்கே அவங்க உத்தரவு அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ஓகே, நீங்க வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுக்குறீங்களா? அப்போ தேர்ட் பார்ட்டி அப்படின்றவங்க போயிட்டு வந்து அவங்களை மிரட்டி உரட்டி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிலாம் வாங்கக்கூடாது. அவங்கள்ட்ட சமரசமா பேசி இருக்கிற சுச்சுவேஷன் எடுத்து சொல்லி தான் அவங்க வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் வங்கி என்ன செய்யும்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பக்கெட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கெட் ஜீரோ இருக்கிற காலகட்டம், பக்கெட் ஜீரோன்னு ஒண்ணுமே இல்லைங்க, குழப்பிக்காதீங்க. இப்போ வந்துட்டு இப்போ 5ஆம் தேதி ஒரு டியூ ஒன்று கட்ட வேண்டியது இருக்குன்னா, இந்த 5ஆம் தேதியில இருந்து அடுத்த 5ஆம் தேதி வரைக்கும் இவங்க கட்டாம இருக்கிறாங்க. எப்பவுமே அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டாக கட்டிடுவாங்க. இப்ப கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடியது தான் பக்கெட் ஜீரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் பக்கெட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு கேட்டகரியா அவங்க சீரியஸா பார்ப்பாங்க. பக்கெட் ஜீரோல இருக்கக்கூடியவங்க எப்படியாவது கட்டிடுவாங்க அப்படின்னு. ஸோ இங்க பேங்க் என்ன செய்யும்னா, ஒரு 90% ஆர் 80% மேக்ஸிமம் மெஜாரிட்டியா அவங்களால எத்தனை கஸ்டமர் இந்த பக்கெட் ஜீரோல இருக்கக்கூடியவங்கள புஷ் பண்ணி அவங்களே வச்சுக்கிறது, அதாவது வந்து கரெக்டாக ரெகுலர் கஸ்டமரா மாத்திக்கிறதோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ மிரட்டி உரட்டிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையாக கட்டாமல் இருப்பாங்க, அதை வந்துட்டு கட்டிடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணி வந்து கட்டிடுவாங்க, அதை வந்து லைவ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ பக்கெட் ஜீரோவிலே ஸோ மேக்ஸிமம் வந்துடும். அதுல இருந்து ஃபில்டர் ஆகி வர்றது தான் இந்த பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3. அப்போ இந்த பக்கெட் 2 தாண்டும் போது அது என்பிஏ வந்துட்டு 90 நாளை தாண்டிடும். ஸோ அப்போ அந்த என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்பிஏ வந்து வர்றதுனால இவங்களுக்கு சில வந்துட்டு பிரச்சனைகள் வரும், நஷ்டம் ஏற்படும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த கலெக்ஷனுக்கு வரக்கூடியவங்களை வந்துட்டு முதல்ல மாதிரி வந்துட்டு ஓகே நீ ஆள் பார்க்க பயன்படுத்துற மாதிரி இருக்கியா, வா உள்ள வா வேலைக்கு சேர்ந்துக்கோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கலெக்ஷன் பர்சனை பேங்க் வேலைக்கு எடுக்காது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா ஏஜென்ட் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அசோசியேட் அப்படின்றது வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அசோசியேட் அப்படின்றதுக்குள்ள அவங்க என்ன செய்வாங்கன்னா,
இப்போ வந்து ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ண ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி கலெக்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்துட்டு இங்க வேலைக்கு ஆள் சேர்க்கறாங்க பாத்தீங்களா, இந்த ஆள் சேர்க்கக்கூடிய பர்சன்கள் எல்லாருமே டிஆர்ஏ சர்டிபிகேட் அப்படின்றது ஒன்று இருக்கும், டெட் ரெக்கவரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிபிகேட் அப்படின்றது வாங்கணும். இது சும்மா கிடையாதுங்க. ஐஐபிஎஃப் அப்படின்றது, அதாவது வந்து இந்தியன் இன்டர்ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்றதுல 100 மணி நேர பயிற்சிக்கு அப்புறமாக இந்த சான்றிதழ், பயிற்சி முடிச்ச உடனே தூக்கி வந்து சர்டிபிகேட் கொடுத்துட மாட்டாங்க. அந்த பயிற்சிக்கு அப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாம் எழுதி அவங்க அதில் பாஸ் ஆனாதான் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுப்பாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க எக்ஸாமில் வந்துட்டு சும்மா கலெக்ஷன் எப்படி வாங்குறது, கஸ்டமர் எந்த மூலையில் இருப்பாங்க, எப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் நானும் எழுதியிருக்கேன். ஸோ அப்படிலாம் கிடையாது. பேங்க்குடைய ப்ராப்பர் என்ன அதில் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் முக்கியமானது நம்ம கேட்பாங்க. ஸோ பேங்க்கினுடைய டீட்டெயில் என்ன, பேங்க் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு எஃப்டிக்கு வந்துட்டு மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அப்படிம்பாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஞாபகம் இருக்கு. எஃப்டி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 7 நாள்ல இருந்து மேக்ஸிமம் 10 இயரோ சம்திங் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது பேங்கை பற்றி, அந்த வந்துட்டு எந்த வருஷம் இந்த ஓப்பன் பண்ணது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது உள்ள வரும். ஸோ சாதாரணம் கிடையாது. அதுக்காக தான் இந்த பேங்க்ல இருந்து வரேன், நான் வந்து இந்த பேங்க் சார்பாக வரேன்னா அவங்கள்ட்ட ஐடி கார்டு இருக்கும். ஐடி கார்டு இந்த பேங்க் வந்து டைரக்டா ஐடி கார்டு கொடுக்காம இந்த ஏஜென்சி மூலியமா ஐடி கார்டு அப்படின்றது அவங்களுடைய ஆத்தரைடா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில வங்கியில வந்துட்டு இந்த நபர் உங்ககிட்ட வசூல் செய்யறதுக்காக வராரு அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்போ பேங்க்கு ஒரு ஏஜென்ட் அப்படின்றத அனுப்புறது எந்தவித இஷ்யூவும் கிடையாது. அது தாராளமா அவங்க அனுப்பலாம். இதுல முக்கியமானது என்னன்னா, ஸோ அவங்க வந்துட்டு ஸோ உங்ககிட்ட எந்தவித தவறான முறையிலும் நடந்துக்க கூடாது. இதுதான் இந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்றது எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி புக்ஸ் தான். இதெல்லாம் நான் படித்தேன், சூப்பராக இருக்கு. அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான உபயோகப்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. ஏன்னா நீங்க பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் இருக்கு.